ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஸா சாப்பிட போகலாமா? போன டைம் போட்டிருந்த வீடியோவில் ரெகுலர் பீஸா இல்லைன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் லேட்டாக போனதால் தான் ரெகுலர் பீஸா இல்லை அப்படின்னு நினச்சோம். வீக்கெண்டில் ரெகுலர் பீஸா போடுறதில்லன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரிலாம் பண்ணால் என்னங்க பண்ணுறது? நம்ம மாதிரி மிடில் கிளாஸ்லலாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுறது? தயவு செஞ்சு டாமினோஸ்க்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வீக்கெண்ட்லேயும் வீக்கெண்டில் தான் சாப்பிட முடியும். அதனால் வீக்கெண்டில் ரெகுலர் பீஸா இல்லைன்னு சொல்லாதீங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி போயிட்டு ஏமாந்து வந்திருக்கீங்க, வேறு பீஸா வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஏதேதோ பண்ணி ஆப்லேயே நாங்கள் ரெகுலர் பீஸா ஆர்டர் செஞ்சுருந்தோம். அது வர்றதுக்குள்ளே ரெடியாகி வர்றதுக்குள்ளே தண்ணி வேணும், ஜூஸ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தண்ணி, ஜூஸ், இந்த ஜூஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஜூஸ் வேணாமா, கேனில் இருக்க ஜூஸ் தான் வேணும் எனக்கு அப்படின்னு 2 பேரும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டாங்க. இவர் ஜூஸ் குடிக்க மாட்டார். மொத்தம் 7 பீஸா ரெகுலர் பீஸா போட்டிருந்தோங்க. இன்னையோட சாப்பிட்டு இதை தீர்த்தரணும். சப்போஸ் அப்புறமா கிடைக்கலனாக்கா, வரலன்னா கூட ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கி வாங்கி, அன்றைக்கி விட்டதை இன்றைக்கி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாங்கிட்டோங்க. ஆளுக்கு ஒரு பீஸா, கார்ன் பீஸா, சீஸ் பீஸா, அப்புறம் ஆனியன் பீஸா, இது 3 தான் இருந்தது. அது 3 தான் வாங்கினோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. பசங்க எல்லோரும் ஜாலியாக அப்படியே ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பியாச்சு. எல்லாருமே அவங்க சித்தப்பா கூட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதனால் அவங்க சித்தப்பா வண்டியில் ஏற்றி அமுச்சிட்டோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் ஜாலியாக இன்னொரு வண்டியில் வந்தோம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.